லண்டன் தேம்ஸ் நதிக்கரை ஓரத்துல ஒரு காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்போட ஓனர் பேர் வந்து எட்வர்ட் லாய்ட். அந்த காஃபி ஷாப் இருந்த இடம் தான் இன்னைக்கு உலகத்தோட டோட்டல் இன்சூரன்ஸ் வேர்ல்டையே ஆண்டுகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் சேஃபா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப்போ, தெஹ்ரானோ, பென்டகனோ கிடையாது, லண்டன். அண்ட் தே கால் இட் அஸ் தி லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன். அந்த காஃபி ஷாப் இருந்த இடம். ஒரு ஃபோன் கால் அங்கிருந்து வந்தா போதும், இப்ப இருக்கக்கூடிய நிலைமை தலைகீழா மாறிடும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சின்னாபின்னம் ஆயிடும். வணக்கம் நேர்களே. உலகத்தினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி எது அப்படின்னு கேட்டா, உலகத்துல தி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய மிலிட்ரி எதுன்னு கேட்டா, இல்ல லார்ஜஸ்ட் நேவி வச்சிருக்கிற மிலிட்ரி எதுன்னு கேட்டா நம்ம கண்ணை மூடிட்டு அமெரிக்கான்னு சொல்லுவோம். இது எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்தும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை டேக் ஓவர் பண்றதுக்கு எல்லாரும் அவங்களுடைய கண்ட்ரி ஷிப்ஸ் எல்லாம் அனுப்புங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு மற்ற கண்ட்ரியோட ஷிப்ஸை ஏன் ட்ரம்ப் கேட்கிறார் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அமெரிக்காவே போய் அதை செஞ்சிருக்கலாமே தனியா, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்னு மிலிட்ரி, இன்னொன்னு இன்சூரன்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஷிப்பை பொறுத்த வரைக்கும். மிலிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், உலகத்தினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் நேவி, பவர்ஃபுல் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், பவர்ஃபுல் டெஸ்ட்ராயர், மிசைல் எல்லாமே அமெரிக்கா தான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க இப்படின்னு நினைச்சா உடனே சிம்பிளா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றிட முடியும். பட் அது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் தட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு கப்பல் கடல்ல போகணும் அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா இட் இஸ் இல்லீகல் டு சேல். நம்ம காரோ பைக்கோ ரோட்ல இன்சூரன்ஸ் இல்லைன்னு வைங்களேன், போனா போலீஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரியான விஷயம் தான். இட் இஸ் இல்லீகல் டு சேல் வித்வுட் அன் இன்சூரன்ஸ். இந்த ஷிப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஹல் இன்சூரன்ஸ், இன்னொன்னு கார்கோ இன்சூரன்ஸ். அந்த ஹல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஷிப்போட பாடி, அதுக்கான இன்சூரன்ஸ். அண்ட் கார்கோ இன்சூரன்ஸ்ங்கிறது ஷிப்ல நீங்க என்ன பொருள் எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கான இன்சூரன்ஸ். ரெண்டுக்கும் தனித்தனியா நீங்க இன்சூரன்ஸ் போடணும். இதுல ஒரு அயன் ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹல் இன்சூரன்ஸோ அல்லது கார்கோ இன்சூரன்ஸோ இது ரெண்டுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த ஷிப் கடல்ல செயில் பண்ண முடியாது. இட் இஸ் இல்லீகல் டு செயில் த ஷிப். சரி, யார் இந்த இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷிப் ரூட்ஸ் ஆகட்டும், அந்த ஷிப் மூவ்மெண்ட் இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. இதை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு காஃபி ஷாப், லண்டன்ல தேம்ஸ் நதிக்கரை ஓரமா இருக்கக்கூடிய அந்த காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்ல இருந்து தான் இன்னைக்கும் உலகத்துல போற எல்லா கப்பலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாதான். அந்த இடத்து பேர் வந்து தி லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன். இன்னைக்குமே ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காஃபி ஷாப்ல ஏறக்குறைய ஒரு 380 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காஃபி ஷாப்ல எல்லாரும் வந்து உட்காந்து பேசுறது, யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா பிசினஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வர்றாங்க. அது மாதிரி நியூஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு. ஏன்னா அப்போ டிவியோ மீடியாவோ எதுவுமே கிடையாது. 350 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றது. ஸோ அப்ப பேசிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா காஃபி குடிக்கிறப்ப இதெல்லாம் பேசுறாங்க, டீல்ஸ் எல்லாம் நடக்குது. குறிப்பா வந்தவங்க ஷிப் ஓனர்ஸ், செயிலர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், இவங்கெல்லாம் அந்த காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிக்க வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்குள்ள பேச்சு வரும்போது, என்னோட ஷிப் ஒன்று கடல்ல போகுது, அந்த ஷிப்ல நிறைய வேல்யூபிள்ஸை வந்து நான் அனுப்புறேன், அந்த ஷிப் வந்து கடல்ல மாட்டிக்கலாம், இல்ல புயல்ல சிக்கிக்கலாம், இல்ல பைரேட்ஸ் அதை வந்து அட்டாக் பண்ணலாம். இதை வந்து எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, யாராவது இந்த பொறுப்புல ஷேர் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அங்க ஒரு பேச்சுவார்த்தை வருது. அப்போ அங்க உட்காந்து இருந்தவங்கள 10% நான் எடுத்துக்கிறேன், 15% நான் எடுத்துக்கிறேன், 20% அதுக்கான அந்த ரிஸ்க்குக்கான இதை வந்து ஷேரை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதுதான் ஆக்சுவலா உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் மாடர்ன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காஃபி ஷாப் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல கிரைசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஈரான், இஸ்ரேல், அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் பாம்பு வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நான் பிளாக் பண்ணிட்டேன், என் கண்ட்ரோல் இருக்கு, உன் கண்ட்ரோல் இருக்குன்னு பேசிட்டே தான் இருக்காங்களே தவிர அங்க எந்த பிளாஸ்டும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா அங்க ஒரு பிளாஸ்ட் நடந்துருச்சுனாலும் பிரச்சனை பெருசாயிடும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாம் அங்க பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு தான் போகும். ஷிப்பை இப்போ நாம கடல்ல செயில் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கான பிரீமியம் என்ன, வார் ஜோனா நீங்க அதை அறிவிச்சிட்டீங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லு, அப்பதான் நான் என் கப்பலை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷிப்போட ஓனர்ஸ் டைரக்டா லண்டனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த லாய்ட்ஸோட போர்ட் ரூம்ல இருந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பேசிட்டு, அதாவது லண்டன்,
ஜப்பான் இந்த மாதிரியான அவங்க மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு தே வில் டிசைட் என்ன ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லண்டன் போர்ட் ரூம்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபோன் கால் வேர்ல்டோட ஷிப்பிங்கை ஜஸ்ட் லைக் தட் இப்படிங்கிறதுக்குள்ள நிறுத்திட முடியும். இந்த லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம். டேவிட் பெக்காம் வந்து அவருடைய காலை இன்சூர் பண்ணியிருக்காரு, $70 மில்லியன் இன்சூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்சூர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன். அவங்க எதை தான் இன்சூர் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே இன்சூர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1912 டைட்டானிக் சிங்க் ஆனப்போ, டைட்டானிக் மூழ்கினப்போ லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் அவங்களுக்கு மேசிவான ஒரு பே அவுட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2001 செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் அட்டாக் நடந்தப்போ ஒரே நாள்ல ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய பே அவுட்டை இதே லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் $13 பில்லியன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பண்ணியிருந்த இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஏர்லைன்ஸ்க்கான இன்சூரன்ஸ் ஆகட்டும், பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு $13 பில்லியன் இதே மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையும், எல்லா ஸ்பெசிஃபிக்கான பெக்யூலரான விஷயங்களையும் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன். கப்பல்களையும் அவங்க தான் இன்சூர் பண்றாங்க, அதில் இருக்கக்கூடிய கார்கோஸையும் கம்ப்ளீட்டா அவங்க தான் இன்சூர் பண்றாங்க. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரு சின்ன பதட்டம் வருது அப்படின்னா உடனே நார்மல் டைம்ஸ்க்கான இன்சூரன்ஸ் மாதிரி பல மடங்கு ப்ரீமியம் ஏறிடும். இப்போ ஆக்சுவலாக அந்த ப்ரீமியம்ங்கிறது ஏறிடுச்சு, அதை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸோ மிலிட்ரி ஃபோர்ஸையோ வச்சு முதலால அவங்க போய் அடிச்சு ஒரு பாம் அங்கே போட்டுட்டாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் போட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில மணி நேரத்துக்குள்ள லண்டன், நியூயார்க், டோக்கியோ மாதிரியான எல்லா இன்சூரன்ஸ் போர்ட் ரூம்லையும் இது சம்பந்தமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ரீஜியன் அஃபிஷியலி ஆக்டிவ் வார் ஜோன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் நைட்னு சொல்ல முடியாது, ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த கப்பல் நிறைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சுற்றி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்க்குறோம்ல, அந்த கப்பலுடைய எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் ஜஸ்ட் லைக் தட் செல்லாம போயிடும். ஏன்னா வார் ஜோன்ல ஆக்ட்ஸ் ஆஃப் வார் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடத்துல. அதனால அந்த கப்பலுக்கு கார்கோ ஆகட்டும், ஹல்லுக்காகட்டும், அந்த ஷிப்புக்காகட்டும், நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் செல்லாம போயிடும். ஷிப்பிங் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அதிகமாக நாங்கள் பணமே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாலும் வார் ரிஸ்க் கவரேஜ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் டேங்கர்ஸ், அதாவது டிஃபென்ஸ்லெஸ் சூப்பர் டேங்கர்ஸ், உங்ககிட்ட அந்த சூப்பர் டேங்கர்ஸ் எடுத்துட்டு போய் க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வர போறீங்க, பட் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதில் எந்த ஒரு ஆயுதமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரோனில் வச்சு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்குள்ள போய் நாங்கள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வார் ரிஸ்க் கவரேஜ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கவரேஜ் அப்படிங்கிறது ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டோன்னு ஷிப் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேப்டன்ஸ்ட ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன? அரேபியன் சீல, இந்தியன் ஓஷனில் வெளியவே கல்ஃபுக்குள்ளே போகாதீங்க, அங்கேயே ஆங்கர் போட்டு அமைதியாக நில்லுங்க சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து போகுது. இது அப்படியே ஒரு குளோபல் கேஸ்கேடாக மாறுது. ஒரு நாளைக்கு 138 ஷிப்ஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணணும், 0 ஷிப்ஸ் இப்போ கிராஸ் பண்ணுது. உலகத்துக்கு வர வேண்டிய ஆயில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னேட் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆகுது, ஆயில் பிரைசஸ் ஷூட் அப் ஆகுது, கம்ப்ளீட்டாக குளோபல் எக்கானமியே ஒரு கேள்விக்குறியா இப்போ மாறி நிற்குது. இது எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றாங்க இல்லையா, ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த இன்சூரன்ஸ் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிறுத்தும். இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் தானா அமெரிக்கா ஒரு கண்ட்ரியா, ஒரு சிங்கிள் கண்ட்ரியா போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை எவ்வளவுதான் பெரிய மிலிட்ரி அவங்க வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் நேவி, பெரிய நேவி வச்சிருந்தாலும், அவங்க ஒரு சிங்கிள் கண்ட்ரியா உள்ள போய் அடிக்கிறதுக்கு தயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா மற்ற கண்ட்ரியோட ஷிப்ஸ் எல்லாமே அங்க நின்றுட்டு இருக்கு. அதை வந்து ஒரு வார் ஜோனா லார்ட்ஸ் ஆஃப் லண்டன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் அமெரிக்கா தான் பேர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனோ, அல்லது அதுக்கான தவறு அமெரிக்கா தான் பண்ணுச்சு அப்படின்ற பழியோ அமெரிக்கா ஏற்றுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும். ஸோ உலக நாடுகள்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து நின்று அமெரிக்காவை இன்னொரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறதுனால தான்
அமெரிக்கா நீங்க எல்லாரும் உங்க கப்பல் எடுத்துட்டு வாங்க, நாம போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மீட்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா வெளியில நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய பெரிய மிலிட்ரியை கொண்டு போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மீட்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் அவங்களுடைய ஜேர்னல், அதாவது லாய்ட்ஸ் மார்க்கெட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்லாம் நாங்கள் சொல்லலை, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் ஷிப்ஸ் மூவ் ஆக மாட்டேங்குது, அதுக்கு காரணம் வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூ அவங்களுடைய சேஃப்டியை பார்க்குறாங்க, கேப்டன்ஸ் ஷிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அங்கே நேவல் மைன்ஸ் இருக்கு, பல ஆபத்தான விஷயங்கள் இருக்குன்றதுனால க்ரூ அவங்களுடைய சேஃப்டியை பார்த்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இப்ப வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பட் இதுல ஒரு விஷயம், கேப்டன் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஷிப்போட ஓனரும் டோன்ட் மூவ் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படியே எது நடந்தாலும் இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் சொல்லிட்டாங்க அப்படின்னா the game is over. அதை இன்னைக்கு சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்லலை, ஆனால் கூடிய விரைவில் அது சொல்லுவாங்க, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 1980 1988 வரைக்கும் நடந்த ஈரான் ஈராக் டேங்கர் வார்ல இந்த லாய்ட்ஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரீமியமை கண்ணாபின்னான்னு ஏற்றி விட்டுருக்காங்க. பல ஷிப்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல, இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள். இது எப்போ நான் சொல்றது 1980s நடந்தது. இப்போ 2026 வார்ஃபேரே பயங்கர சொஃபஸ்டிகேட்டடா மாறி இருக்கு, ட்ரோன்ஸ், மிசைல்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி க்ரூவோட சேஃப்டி, ஷிப்போட சேஃப்டி, அந்த கார்கோவோட சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அமெரிக்காவே நினைச்சாலும் தனியாலா அவங்க போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியாது. அப்படி டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பிழையாவே மாறிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஆஸ்க் them to see it, let them know what is happening. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.